மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரை வாக்குகள் சேகரிக்கும் பணியை நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி நேற்று மட்டுமே 10 மணி நேரத்திற்கும் மேலாக பல்வேறு தெருக்களில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு நேரடியாக சென்று பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை சேகரித்திருக்கிறோம். அதேபோல் இன்று காலையும் 6:30 மணிக்கு தொடங்கி பல்வேறு தெருக்களின் வழியாக வீடுகள் தோறும் சென்று தனித்தனியாக வாக்காளர்களை சந்தித்து வருகிறோம். சைதை தொகுதியை பொறுத்தவரை சைதை தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களும் ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவர்கள். இதுபோன்று தொடர்ந்து அவர்களை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பும் பலமுறை தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்றாலும் தேர்தல் நேரத்தில் அவர்களை சந்தித்து அவர்களுடனான கரங்களை பற்றி உதயசூரியனுக்கு வாக்குகள் கேட்கும் இந்த சம்பவம் என்பது திமுக கழகத்திற்கும் அவர்களுக்குமான உறவை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால சரித்திரம் படைத்த சாதனைகள், இந்த தொகுதியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சாதனைகள், இதையும் தொடர்ந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிவிப்புகள் இன்றைக்கு மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது. போகிற இடங்களிலெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லா தரப்பு வயதினரும் வரவேற்று மகிழ்வதையும் உதயசூரியனுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்வதையும் கேட்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அத்துணை அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தத்தமது இயக்கங்களின் கொடிகளை கரங்களில் ஏந்தியவாறு இப்பயணத்தில் வருகிறார்கள். அதுவுமே இந்த தேர்தலில் ஒரு கூடுதல் சிறப்பு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி வருகிறேன், தேர்தல் களத்தை பொறுத்தவரை எதிரில் நிற்பவர்கள் யார் என்பதை விட எதிரில் நிற்பவர்களும் நம்மை விட கூடுதலான பலசாலிகள் என்று கருதி அவர்களிடத்தில் தேர்தல் பணியாற்றுவதுதான் சிறப்பு என்கின்ற வகையில் எதிர் வேட்பாளர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவருக்கு அதிமுக, பாஜக போன்ற பல்வேறு அரசியல் இயக்கங்களும் துணை இருக்கின்ற காரணத்தினால் அவரை எங்களை விட கூடுதல் பலமுள்ளவராகவே கருதி வாக்குகளை சேகரித்து வருகிறோம். நிச்சயம் இந்த தேர்தலில் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அவருக்கு அடுத்து இவர் சொல்லுகிறார். ஆம்புலன்ஸ் இயக்கமே கூடாது என்கின்ற வகையிலான இவர்களின் கூற்று தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்களை பாதிக்கும், நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு சேதம் ஏற்படும். இதை உணராமல் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சொல்வது என்பது மிக மிக தவறான ஒன்று.